ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஸ்மிதாவுக்கு மொட்டை போட தான் போகிறோம். யஸ்மிதாவுக்கு 4வது மொட்டை. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொட்டை போட்டோம் அப்படின்னா முடி வளர்ந்துரும் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்து மொட்டை எடுக்கிறதுக்காக வந்து போகிறோம். காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு குளித்து கிளம்பியாச்சு. யஸ்மிதா அவங்க அக்கா 2 பேரும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் காலில் வந்து ஏதோ அடிபட்டிருக்கு. ஆனால் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மறைச்சிட்டாங்க. இந்த பூ வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து தான் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பூ வந்து 4 நாள் ஆனாலும் வாடவே வாடாது. ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையே இல்லை. இந்த பூ வந்து காக்கட்டானா இல்லை காக்கட்டானா அப்படி பேர் வந்து எனக்கு சரியாக வந்து தெரியல. நிறையாவே பூ வந்துருந்துச்சு. இந்த பூ வந்து கட்டின உடனே நல்லா அகலமாக பெருசாக இருந்துச்சு. அகலமாக இருக்கிறதுனால எனக்கு வைக்கணும்னு தோணலை. சரி, கோயிலில் போய் வேறு பூ வாங்கி வச்சுக்கலாம், இதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் யஸ்மிதாவுக்கு மொட்டைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். சிம்பிளாக தான் ட்ரெஸ் எடுத்தோம். ஒரு 3 ட்ரெஸ் எடுத்தோம். கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்தால் அது வந்து ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகவே இல்லை. போகிறதுக்கு முன்னாடியே அது வேணும் இது வேணும்னு 2 பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பூ ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் நான் வீட்டில் இருக்க பூ வந்து வச்சுட்டும் வந்துட்டேன். அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இங்கே பூ நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் வச்சுட்டேன். 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தான் மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே சாப்பிடணுண்டாங்க. அவங்கள ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு போனோம். ஆனால் யஸ்மிதா பாப்பா எப்போவுமே துருதுருன்னு இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நடக்கவும் இல்லை. மொட்டை எடுக்கும்போதும் அமைதியாக இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க அப்படின்றது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. நான் வந்து என்ன செய்து உனக்கு, எதனால் நீ அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்டப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுதான் உண்மை போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து நம்பிட்டேன். மொட்டை எடுக்கிற அன்னைக்கு அமைதியாக இருந்த மாதிரி நான் என்றைக்குமே யஸ்மிதாவை வந்து நான் பார்த்ததே இல்லை. சரி, பசினால தான் இப்படி இருக்காங்க போல் அப்படின்னு நானும் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் மொட்டை எடுத்து முடிச்சுட்டு சண்டே தான் வந்து மொட்டை எடுத்தோம். மண்டே வந்து அதுக்கப்புறம் தான் என்கிட்ட பாப்பா வந்து அந்த காலில் அடிபட்டிருந்ததவே காமிச்சாங்க. ரொம்ப பெருசாக ஆழமாக இருந்துச்சு. இதனால தான் நான் வந்து பேசலை. என் காலில் வந்து சைக்கிள் ஓட்டும்போது அடிபட்டுருச்சு அப்படின்றதே வந்து சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் மொட்டை போடுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது வெளியில் எங்கேயாவது போனோம் அப்படின்னா இந்த மாதிரி அமைதியாக இருந்ததே இல்லை. இப்போ மொட்டை எடுக்கும்போது கூட தெரியும், அவங்க வந்து இந்த பக்கம் திரும்பி உட்கார சொல்லும்போது ஒரு காலை மட்டும் மடக்காமல் நீட்டி வச்சுருந்துருப்பாங்க. நான் அப்போ கூட பார்க்கல அந்த காலில் தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு. ஒரு வழியாக நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் குளிக்க வைக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் இருந்தே வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டோம். இங்கே மரத்துக்கு கீழே தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கணும். அதே ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. அதனால இங்கேயே வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கும் கண்ணாடி வளையலெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.